ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு டைம் படித்தாலே 3 டைம் படித்ததுக்கு ஈக்குவலாக பண்ண முடியும். ஓகேவா? நம்ம ஒரு டைம் தான் படிச்சிருப்போம். ஆனால் நம்ம படிக்கும்போதே செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால அது 3 டைம் படித்ததுக்கு சமம் அப்படின்ற மாதிரி நம்மளால் படிக்க முடியும். சரி, அது எப்படி முடியும் அப்படின்றத ஜஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது இந்த படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் புக்கு மட்டும் வச்சுக்கிட்டு படிக்கக்கூடாது. சரி, ஓகே. கையில் என்ன இருக்கணும்? பேனா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக பேனாவோட தான் படிக்க ஆரம்பிப்போம். அதனால் அது இங்கே ஸ்பெஷல் கிடையாது. என்ன அப்படின்னா, பேப்பர் ஒன்று இருக்கணும். பேப்பர் ஒன்று அப்படின்றத தாண்டி இந்த கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் சைடு பேப்பரு, பேப்பர் கடையிலலாம் ஒன் சைடு பேப்பரு, இந்த பில்லு போடுறதுக்காகலாம் ஒரு ஷீட்டு ஒரு மாதிரி இந்த பில் பேப்பர்லாம் இந்த மெடிக்கல்லாம் போய்ட்டு வாங்கினோம்னா பில்லுலாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ வந்து கிலோ வந்து கம்மி தான், ரேட்டு வந்து கம்மி தான். ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸு ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. கம்மி தான், ஒரு 50 ரூபா வரும், அந்த மாதிரி தான் வரும். அரை கிலோ 50 ரூபா அந்த மாதிரி வரும். வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் அந்த வேஸ்ட் பண்ண பேப்பர் தான் நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்று. அதுவும் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோங்கிறத உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுங்கள், படிக்கும்போது 2 பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, அந்த பேப்பரில் நீங்கள் படிக்கிறத எழுதணும். எழுதுறதுக்கு லேட்டாகுமே சார் அப்படின்லாம் கேட்காதீங்க. எழுதுறது மீன்ஸ் அது உங்களுக்கு புரியணும்னு, உங்களுக்கு மட்டும்தான் புரியணும், வேறு யாருக்குமே புரியக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேப்பரில் கிறுக்கணும். அதுக்குன்னு கண்ணா பின்னான்னு கிறுக்கி சீக்கிரம் பேப்பரை காலி பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதை 2ஆக மடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், குட்டி குட்டியாக, அது அழகாக வந்து நம்ம கிறுக்க தான் போகிறோம், எழுத போகிறது கிடையாது. எப்படி கிறுக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதயம் வந்து பெரிகார்டியம் என்ற தசையால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூழ்ந்துள்ள உரை பெரிகார்டியம்னு இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்களேன், எனக்கு இதயங்கிறது அந்த டைம் என்னன்னு தெரியாது, வேறு யாராலையுமே அதை படிக்க முடியாது. ஓகேவா? இது நான் மட்டும்தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா படிப்பேன். ஸோ இந்த மாதிரி கிறுக்கணும். ஏன்னா நம்ம அழகாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அது நமக்கு வேண்டாம். ஓகேவா? அழகாக எழுதி பார்க்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுமாரி இதை கிறுக்கும்போது உங்கள் கண் இங்கேயும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இருக்கக்கூடாது அப்படின்னா, சில டைம் அப்படியே புக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம், சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருப்போம்ல, அந்த வார்த்தையை அப்படியே சீரியஸாக அந்த பேப்பரில் எழுதி பார்த்துடணும். அது அழகாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சும்மா ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் நான் எழுதி பார்த்து படித்தேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. எப்போவுமே நம்ம வெறுசாக ஒரு புக்கை மட்டும் வச்சு படிக்கிறத விட, ஒரு நோட்டில் எழுதி பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்றது ஒரு 3-4 டைம் படித்ததுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல கிட்டத்தட்ட நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமுக்கு ஒரு பாடம் வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிறுக்கல்கள் தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம வந்து எழுதி பார்த்தெல்லாம் படிக்க போகிறது இல்லை இங்கே. ஃபஸ்ட்டு நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பேனாங்கிறது கிறுக்கிக்கிட்டே இருக்கணும். எதை கிறுக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோமோ எல்லாத்தையுமே படிக்கும்போது அப்படி கிறுக்கிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து தான் நீங்கள் வந்து அழகாக வந்து இதயம், பெரிகார்டியம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து நீங்கள் அழகாக எழுதணுன்ற அவசியமே இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்ணா பின்னான்னு கிறுக்குங்க, ஆனால் சின்ன சின்னதாக கிறுக்குங்க. பெருசாக கிறுக்கி வச்சுட்டு சீக்கிரம் பேப்பர் காலியாக போகுது, சீக்கிரம் அன்றைக்கி நான் வந்து 10 பேப்பர் படிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சின்னதாக. ஓகேவா? ஸோ அதே மாதிரி போர் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் என்ன கிறுக்குனீங்கிறத கூட எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி கிறுக்கி வச்சுக்கிற பேப்பரை வந்து சேர்த்து கூட வைங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த கிறுக்கி வச்ச பேப்பரை கூட நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டைம் பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிறுக்கி இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எதுவும் புரியுதான்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன எழுதியிருக்கோங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா ஒன்றுமே புரியாது. அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். வேறு என்னென்ன அப்படின்னா, அதான் இந்த மாதிரி படிக்கும்போது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வந்து சும்மா ஒரு புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணுறது, ஒரு பாடத்தை வந்து அப்படியே படிக்கிறோம். இந்திய தொல்லியல் துறை புதுடெல்லியில் அமைந்துள்ளது, 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளரால் நிறுவப்பட்டது அப்படின்னு ஃப்ளோவாக போயிட்டே இருக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு சர்வேயர்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு ஒரு கொஸ்டினை வந்து தனியாக எடுத்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகேவா? அந்த மாதிரி கேட்குறாங்க, தனியாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃப்ளோவில் சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பித்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு படிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வந்திருப்போம். ஓகேவா? எப்படி வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சு போச்சு, அந்த பகுதிகள் எப்படி வந்து சிதைஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், முடிக்கிறோம். ஓகேவா? ஒரு பாடத்தை இடையில எவ்வளோ கதை படிச்சிருப்போம். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டினை மட்டும் தனியாக எடுத்து தான் நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியால் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? எங்கே தெரியுமா ட்விஸ்ட் வைப்பாங்க? அதாவது கன்னிங்ஹாமில் ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க, வருஷத்துலையும் ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க. அந்த நில அளவையாளர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல, சர்வேயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஏதாவது ஒன்றுத்த மாற்றி வச்சு விட்ருவாங்க. வழக்கறிஞர்னு வச்சாலும் வைக்கலாம், இல்லை வரலாற்று அறிஞர், ஏதோ ஒன்று எதையாவது ஒன்றுத்த மாற்றி வச்சு அந்த இடத்த மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் எதுன்றது நமக்கு தெரியணும்ல. அப்போ என்ன பண்ணணும்? கிறுக்கும் போதே என்ன பண்ணணும்? நமக்கு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அப்போ அலெக்ஸ்னு மட்டும் போட்டு படிங்க. அலெக்ஸு அப்படின்னு போட்டுங்க. 1861 நில அளவையாளர்ன்றதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிக்கணும். நில அளவையாளர், ஓ ஒரு சர்வேயரா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம இவ்வளோ டைம் எடுத்து படிக்கணுமா அப்படின்றது, இப்போ நான் சொல்கிறது வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி டைம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ், அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் யார் தெரியுமா, தெரில அப்படின்னாங்கன்னா அவர் வந்து ஒரு சர்வேயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கண்டென்ட். ஏன்னா ஒரு 2 செகண்டு தான் ஆகுது. ஓகேவா? அந்த 2 செகண்ட் நம்ம கேட்குறதுக்கு தாங்க டைம் எடுக்கும், நம்ம செயல்படுத்துறதுக்கு டைமுன்றது அவ்வளோலாம் எடுக்காது. அதனால் படிக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் அழுத்தம் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி நில அளவையாளர் அப்படின்றது நீங்கள் அழுத்தம் கொடுத்து படிக்கிறதுனால ஸோ அதெல்லாம் வந்து பேப்பரில் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? அது ஒரு ஒன் சைடாக பேப்பராக இருக்கலாம், மொத்தத்தில் அது என்ன பேப்பர் ஆனால் இருக்கட்டும், பேப்பரில் கொஞ்சமாக இடம் இருந்துச்சுன்னா ஓகே தான். அதுக்கு நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிகிட்டு இருந்த பேப்பர் புக்கு மாதிரி இருக்க ஏதோ ஒரு புக்கை ஒன்று எடுத்து மேலே சைட்லலாம் இடம் இருக்குன்னு அதை வச்சு எழுதி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர். ஏன்னா இந்த பேப்பர் மெத்தடில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம கூட்டத்தில், அதாவது ஒரு 100 பேர் வந்து ஃபுல்லாக கருப்பு சட்டையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர் ஃபுல்லாக கருப்பு சட்டையில் இருக்காங்க, ஒரு ஆள் மட்டும் பார்த்தோம்னா வெள்ளை சட்டையில் இருக்கார். நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 99 கருப்பு சட்டையை விட்டுட்டு ஒரு கருப்பு சட்டையை போய் பார்க்குதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் இது. வெள்ளை ஷீட் அப்படி அதாவது இந்த ஒயிட் பேப்பரு பிளாங்க் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கா நமக்கு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எழுதி பார்க்குற பேப்பர் வந்து சில இந்த மங்குன மாதிரி பேப்பர்லாம் இருக்கும். மங்குன மாதிரி பேப்பர்னால் இந்த எப்படி சொல்கிறது, சாம்பல் கலரில் இருக்கும். அந்த மாதிரி பேப்பராக இருந்தால் வாங்காதீங்க, அது வேண்டாம். ஏன்னா அது பேப்பரே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதில் கிறுக்குனாலும் நம்ம கிறுக்கிறதே எதுக்காக அப்படின்னா, ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறது எப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கிறுக்கிறோம். ஸோ அது ரொம்ப கம்மியாக, ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வாங்குறாதீங்க. நல்லா ஓரளவு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, பிரைட்டாக இருக்கணும். பேப்பரை பார்த்தாலே வெயிலெல்லாம் வெள்ளை ஷீட் எடுத்து வச்சு பார்த்தா என்ன ஆகும், கண் அப்படியே கூசும்ல. அந்த அளவுக்கு A4 ஷீட் அளவுக்கு வெள்ளையாக இல்லைனாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் ஏதோ கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி பேப்பரை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் வந்து நம்ம கிறுக்கும்போது நம்ம கண் வந்து அதை பார்க்குது தெரியுதா? நம்ம எழுதும்போது கிறுக்கும்போது நம்ம கண் நம்ம பேப்பரில் என்ன எழுதுகிறோம் அப்படின்றத நோட் பண்ணுது, அப்படி தானே? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கண்ணே சில இடத்துல வந்து மூளையாக செயல்படும். ஓகேவா? நம்ம கண் இருக்குல்ல, நம்மளுடைய கண்களே சில இடத்துல எக்ஸாமில் நமக்கு அந்த கொஸ்டின் வந்து ஞாபகமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஞாபகமே இல்லை அப்படின்னாலும் சில உருவத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். சிலரெல்லாம் அடையாளம் காட்டுவாங்க தெரியுமா? அவங்க பேர், அவங்க யாருன்னெலாம் தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு விரல் இல்லை, கொஞ்சம் வந்து பல் கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சு, புருவம் கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி டிசைனாக சாஞ்சிருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அந்த மாதிரி கண்ணே வந்து பார்த்தோம்னா சில இடத்துல வந்து நமக்கு ஒரு மூளையாக சில உருவத்தை பார்க்கும்போது இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் கிறுக்குறீங்கல்ல, கிறுக்கிற விஷயத்த பார்க்கும்போது எக்ஸாமில் உங்களுக்கு 4 ஆப்ஷனில் எது அப்படின்றது ஐடியாவே இல்லைனாலும் அந்த உருவம், இப்போ நீங்கள் பெரிகார்டியம்னு ஒரு வார்த்தை எழுதுறீங்கல்ல, அந்த பெரிகார்டியங்கிற வார்த்தையை நம்ம எழுதி பார்த்தோமே அப்படின்ற அந்த ஒரு கேப்பபிலிட்டி, ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணோம், ஒரு சூழலில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம ஏதோ குத்து மதிப்பாக போட்டோம், அது ஆன்சர் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு, லக்கு அடிச்சிருச்சு அப்படின்னு நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் லக்குன்றதெல்லாம் அடிக்காது. கண்கள் சில நேரத்தில் பார்த்த விஷயத்தை என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து, அதாவது நம்ம மார்க் எடுக்கிறதுக்கு எந்தெந்த வழிகள்லாம் இருக்குதோ
எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? ஏன் வந்து சாதாரணமாக வந்து இவன் என்னடா படிக்கிறதுக்கு இவ்வளோ வழி சொல்கிறானே, இது ரொம்ப கஷ்டமா அப்படின்லாம் கிடையாது. எல்லா வழிகளையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? இதில் நான் அவ்வளோ நேரம் 10 நிமிஷம் பேசுகிறேன்ல, இது என்ன கண்டென்ட்டு? சிம்பிளாக சொல்லணும்னா 2 செகண்டு நீங்கள் செய்ய போகிற விஷயத்த தான் நான் இதில் 10 நிமிஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? என்ன பண்ண போகிறீங்க? A4 ஷீட் எடுக்க போகிறீங்க. A4 ஷீட்னா அந்த ஒயிட் ஷீட் எடுக்க போகிறீங்க, கிறுக்க போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் படிக்கும்போது செய்யணும். ஓகேவா? படித்ததுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறதுன்றது வேறு. கிறுக்கு தள்ளுறது கேட்பாங்களே, என்னத்தை படித்து கிழிக்கிற அப்படின்னா, நான் கிறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? கிறுக்க வேண்டியதான். கிறுக்கிறதும் நல்லது தான். இந்த விளம்பரம் வரல, கரை நல்லதுங்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா கிறுக்கிறதும் நல்லது தான். அந்த மாதிரி படிக்கும்போது என்னென்னா நமக்கு ப்ராக்டிஸ், அவ்வளோதான். ஒரு டைம் தான் படிச்சிருப்போம். உங்களை பொறுத்தவரை நீங்களும் நானும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன், நீங்களும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க. நான் வெறும் புக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன், கையில் ஒரு பேனா ஒன்று வச்சுருக்கேன். அதுமாரி பேனா வந்து கிறுக்கிறதுக்காக நல்ல நல்ல பேனாவெலாம் வாங்கி வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ரூ. 3 பேனாவிலே நல்ல நல்ல பேனாலாம் இருக்குது. ஓகேவா? இந்த டாம்ஸ்லாம் பேனா இருக்குது இல்லையா, டாம்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பேனாலாம் ரூ. 4 என்னமோ தான். மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க, பாக்ஸில் வாங்கி வச்சுக்கோங்க, 2 வாங்காதீங்க. அது என்ன ஒரு ரூ. 40 வரும். பாக்ஸில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கிறுக்கிறதுன்றது நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் ரூ. 10 பேனா, ரூ. 15 பேனாலாம் வாங்கி வச்சுக்கணுன்ற அவசியமும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ரூ. 3 பேனா, ரூ. 4 பேனாவே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பேனாவும் நல்லாயிருக்கும். ஓகேவா? அது எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒரு டைம் தான் படிச்சிருப்போம். உதாரணம் சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாருங்க. நான் இப்போ வந்து வெறும் புக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன், ஒரு பேனா வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னா புக்கு வச்சுருக்கீங்க, அதுமாதிரி ஒன் சைடு பேப்பர் ஒன்று வச்சுருக்கீங்க, இன்னொன்று பேனா ஒன்று வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட 3 இருக்குது, என்கிட்ட 2 பொருள் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், படித்து முடிச்சிட்டேன். உதாரணத்துக்கு இப்போ முகலாயர்கள் அப்படின்ற ஒரு பாடத்தை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் படித்ததுக்கும் நீங்கள் படித்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? நான் படித்ததுக்கும் நீங்கள் படித்ததுக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்குது. நான் படித்தது ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் எனக்கு மறுநாள் அதே பாடத்துலேருந்து கொஸ்டினை கேட்கும்போது நான் கொஞ்சம் தடுமாறுவேன், நீங்கள் தடுமாற மாட்டீங்க. ஏன் தடுமாற மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் படிக்கிறதே 3 டைம் படித்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. நான் வந்து கண்ணால் மட்டும் பார்த்துட்டு பேனாவால் அண்டர்லைன் மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, கையால் கிறுக்குறீங்கள்ல, அந்த கிறுக்கல்கள் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம அந்த டிசைனில் அப்படியே கிறுக்கணுமே அப்படின்றது வேறு ஒரு தோற்றத்தில் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துருங்கிறது தான் உங்கள் உண்மை. அதனால் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தோம்னா சும்மா சேர்த்து வைங்க. எல்லாத்தையும் வேஸ்ட் பேப்பரெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறீங்கல்ல, அப்படியே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சேர்ந்தோடனே செட்டாக அப்படியே கயிறால் கட்டி தூக்கி போட்டு எங்கேயாச்சும் தூக்கி போட்டு வைங்க. போர் அடிச்சுது அப்படின்னா என்ன கிறுக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் பேட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ அந்த எக்ஸாம் பேடில் கூட நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து என்னென்ன கிறுக்கிறீங்க அப்படின்றத சும்மா அன்னைய நாளில் கடைசியில் எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் காலையில் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, பேப்பர் கையில் வச்சுருக்கீங்க, நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 மணிக்கெலாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சும்மா என்ன படிச்சிருக்கீங்கிறத அப்படியே ரிவிஷன் சும்மா அப்படியே திருப்பி பாருங்கள். என்ன தான் கிறுக்கி வச்சுருக்கோம், என்ன தான் நீங்கள் படித்து கிழிச்சிருக்கோம் அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தடு. இப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் படித்தாலும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான்லாம் வந்து ஒரு டைம் சொன்னால் 100 டைம் சொன்ன மாதிரின்னு ரஜினி டைலாக் இருக்கிற மாதிரி, இங்கே நம்ம ஒரு டைம் படித்தாலும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக படித்த ஒரு மெத்தடுன்றது இந்த இடத்துல வந்து ஃபுல்ஃபில் ஆகுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.